சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி சரண் விடுப்பு முதல் அகவிலைப்படி உயர்வு வரை அரசு ஊழியர்களுக்கு முத்து மாதிரி 9 அறிவிப்புகள். முதலமைச்சர் அதிரடி. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நேற்றைய விடுமுறை தினத்தை தொடர்ந்து இன்று காலை அவை தொடங்கியது. சட்டப்பேரவையில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டசபை விதி எண் 110 கீழ் அரசு ஊழியர்களுக்கு 9 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அதன்படி கொரோனா காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட ஈட்டிய விடுப்பு சரண் நடைமுறை இந்த நிதியாண்டு முதல் மீண்டும் அமல்படுத்தப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். மேலும் மாநில அரசு பணியாளர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்வு 2025 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு திருமண முன்பணம் ரூபாய் 5 லட்சமாக உயர்த்தப்படும். அரசு ஊழியர்களுக்கு பண்டிகை கால முன்பணம் 10,000 20,000 உயர்த்தப்படும். மேலும் தமிழக அரசு பெண் ஊழியர்களின் மகப்பேறு விடுப்பு ஓராண்டாக உயர்த்தப்படும். அதாவது பெண் ஊழியர்களின் மகப்பேறு விடுப்பு 9 மாதங்களாக இருந்த நிலையில் ஓராண்டாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் பெண் ஊழியர்களுக்கான மகப்பேறு விடுப்பு காலங்கள் பதவி உயர்வுக்கு கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். மேலும் 3 வகையான ஓய்வூதியங்கள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு செப்டம்பரில் அறிக்கை அளிக்கும். அரசு ஊழியர்களின் குழந்தைகள் உயர்கல்வி தொழில்நுட்ப கல்லூரி படிப்புக்காக ரூபாய் 1 லட்சமும் கலை அறிவியல் படிப்புக்கு ரூபாய் 50,000 முன்பணம் வழங்கப்படும். பொங்கல் போனஸ் ரூபாய் 500 ரூபாய் 1000 உயர்த்தி வழங்கப்படும். ஓய்வூதியர்களுக்கான பண்டிகை கால முன்பணம் ரூபாய் 4,000 ரூபாய் 6,000 உயர்த்தி வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் கொரோனா காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட ஈட்டிய விடுப்பு சரண் நடைமுறை இந்த நிதியாண்டு முதல் மீண்டும் அமல்படுத்தப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். மாநில அரசு பணியாளர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்வு 2025 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து வழங்கப்படும் என அறிவித்துள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.